உன்னையெல்லாம் பிள்ளையா பெத்ததுக்கு ஒரு அரிசி முட்டைய பிள்ளையா பெத்திருக்கலாம் டி. என்ன டி இது? அரிசி முட்டைமா? நீங்க சொல்றதெல்லாம் கேக்கும்ல. ஏன் அரிசி முட்டை? போய் புக் எடுத்து வச்சு படி. போய் மேல போய் துணி காய போட்டுட்டு வா. பாத்திரத்தை எடுத்து விளக்கு. வீட்டை கூட்டு. என்னம்மா நீங்க சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்குது. எங்க நீங்க ஒரு தடவை சொல்லி பாருங்க. எடுத்து வைக்க வந்தாலாம் தம்பி பொண்டாட்டி, அதை இழுத்துக்கிட்டு போனாலாம் அண்ணன் பொண்டாட்டிங்கிற கதையா? மேடம் வந்து எங்களுக்கு ஒரு சாப்பாடு கூட போட்டு கொடுக்க மாட்டாங்களோ? நாங்க தான் போய் போட்டு சாப்பிடணுமாக்க? அம்மா அன்னைக்கு சமைக்கலைன்னா நீங்க அவ மேல குத்தம் சொல்லலாம். சமைச்சு வச்ச சாப்பாடை எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு கூட குத்தம் கண்டுபிடிச்சா என்னத்தம்மா சொல்றது? சீமையில இருந்து கட்டிட்டு வந்த மாமரத்து குயிலு உன் மாந்தோப்பு மயிலு மாமியாளுக்கு சோறு ஓட மயக்குதடா உயிலுங்கிற கதையா? மாமியாளுக்கு சோறு ஓடுறதுன்னா அவளுக்கு அங்கமெல்லாம் கருகல்லடா செய்து. என்னைக்காவது ஒரு நாளையில பொழுதுல மத்தியான சாப்பாடுக்கு அவ வீட்டுல இருந்திருக்காளா? காலையிலேயே 2 வேளைக்கும் சேர்த்து வடிச்சு வச்சிடறா. வடிச்சு வச்சுவிட்டு இந்த பக்கியலோட சேர்ந்துக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிடறா. அவ என்ன சின்ன பிள்ளையாடா? அவ உடம்பு அவளுகளோட சேர்ந்துக்கிட்டு ஆம்பளை பையன் கணக்கா திரியிறது எனக்கு எதுவும் பிடிக்காது முரடா உனை ரசித்தேன். தொட்டதும் எழுந்துவிடும் ஆடவும் பிடிக்காது கர்வம் அதை மதித்தேன். முடிக்குத்தும் உங்கள் மார்பு என் பஞ்சு நெத்தையோ, என் உயிர் பிறக்கும் முத்தம் அது என்ன வித்தையோ. உன்னை போலே நீயும் எம்மாடி மருமகளே. அதானே பார்த்தேன். கொஞ்ச நேரம் டிவி பார்க்க கூடாது. என்னத்த சொல்லுங்க. ஏம்மா நீ மீன் சூப்பராக செய்வல. அத்தை கிச்சனில் மீன் வாங்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் செஞ்சிருமா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எப்பா ஒரு வழியாக இவ தலையில் கட்டிட்டோம். வந்தா சுட சுட செஞ்சு வச்சிருப்பா. நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். ஐயா இதுக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பாரு மீன் குழம்ப வெய், மீனை பொறி, மீன் அவின்னு. சே உயிர் எடுக்குது. ஆமாம் இப்போ மீனை பொரிக்கணுமா இல்லை குழம்பு வைக்கணுமா எதுவுமே சொல்லாமல் போயிடுச்சு. 1 மணி நேரத்திற்கு பிறகு மருமகளே மீனை செஞ்சிட்டியா? வாமா வந்து சோத்த போடு. பசி உயிர் போதுமா அத்தைக்கு? அத்தை உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு. மீன் குழம்பா? நான் உன்னை மீன் பொரிக்க தானே சொன்னேன். எனக்கு தெரியும் நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு. அதனாலதான் அந்த மீனை நான் தொடக்கூட இல்லை. அப்படியே நீங்களே கிச்சனுக்கு போய் அந்த மீனை கழுவி பொரிச்சு எனக்கு 2 சூடா எடுத்துட்டு வாங்க. போங்க வறுத்து. உன்னை போய் நான் மீனை செய்ய சொன்னேன் பத்தியா? நல்லா பெரிய செவுத்துல போய் என் மண்டையை நானே வச்சு டமால் 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 இடிச்சுக்கணும்டி. அதை முதல் செய்தி பொடி.